ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நிறையா இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்களக்காரகன், பூமி காரகன், ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். உணர்ச்சி, ரத்தம் எல்லாத்துக்குமே அவர் தான் காரகனே. செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது. சக்தி, பூமியோட பையன், அதுதான் பௌமன்னு பேர். இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ எங்கே வரப்போறாருன்னா தனுசு ராசிக்கு வரப்போறார். ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 7/12/2025 முதல் 15/1/2026 வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார். தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 9ஆம் இடம். 9ஆம் இடம்னாலே பாக்யஸ்தானம், அற்புதமான இது. அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி. ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், நாட்டிலேயும் சரி வீட்லேயும் சரி. இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும். 7/12/2025 முதல் 24/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 25/12/2025 முதல் 10/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/1/2026 முதல் 15/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும். தனுசு ராசினாலே மூலம், போராடம், உத்திராடம், ஒரு பாதம், ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது. அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட். அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். பௌமன்னா ஏற்கனவே சொன்னேன், பூமியின் மைந்தன். இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு, மனை யோகம் எல்லாமே உண்டு. கண்டிப்பாக வீடு உண்டு. சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்கிறாங்க பாருங்க, மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், மேக்சிமம் அவங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பாக. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான பெயர்ச்சி. கண்டிப்பாக உங்களுக்கு அதி அற்புதம்னே சொல்லலாம். ஏங்கிறது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன், அஷ்டமாதிபதி. சாதாரணமாகவே இந்த மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் உஷ்ணமான பெருவழி, வேகம். ஆனால் இந்த அஸ்வினியில் பிறந்தவர்க்கா பாருங்க, அவள் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அவங்களோட வேகத்தை எடுப்பாங்க. பரணி அமைதியாக அந்த வேகத்தை காட்டுவாங்க. கிருத்திகை சொல்லவே வேண்டாம், எடுத்த உடனே ஃபாஸ்ட்டு தான், அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. வேகம் தான். இந்த மெதுவாக போகிறது, கவர்ச்சியாக போகிறது அதெல்லாம் கிடையாது. அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. அந்த வகையில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதன், அஷ்டமாதிபதி. இந்த அஷ்டமாதிபதி எங்கே இருந்தார்னா அஷ்டம ராசியில் இருந்துட்டு ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்த, பயங்கர டென்ஷன். நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம், நிறைய பேருக்கு மன ஆரோக்கியம், நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள், தொழில் வியாபாரத்தில் சிரத்தை இல்லை,
என்னதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அது சரியாக போகலை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கவனிக்க முடியல. ஒரு நாள் போல் ஒரு நாளைக்கு உடலும் ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்தில் குழப்பம், எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. உங்களோட சமாளிப்பு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த வகையில் இந்த அஷ்டமராசியை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அற்புதம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷம். ஏன்னா சாதாரணமாக இந்த செவ்வாய் பகவான் 45 நாள் ஒர்க் பண்ணுவார் ஒரு இடத்துல, கரெக்டாக ஒரு ராசியில் 40 to 45 டேஸ் இருப்பார். அப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாகவே உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன். ஏன்னா களத்திரத்தில் இருந்தார், அடுத்தது அஷ்டமராசி, ஏகப்பட்ட குழப்பங்கள். அதெல்லாம் தாண்டி இப்போ பாக்யஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப அருமையான திருப்பம். அதுவும் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த 7 டிசம்பர்லேருந்தே உங்களோட வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்தவங்களுக்கு இப்போ இனிமையான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறதுங்க. அதே மாதிரி தந்தையாரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பூமி, மனை, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சுவாமி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். நீங்கள் உழைப்பீங்க, அதற்குண்டான வருமானம் உங்களை ஏமாற்றாமல் வரும். அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு இதுக்கெல்லாம் திட்டம் போடுவீங்க. அப்போ கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிக்கணும். நிறைய பேர் கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு வருமானத்தை வச்சு நீங்கள் ஒரு திட்டமிடல் பண்ணலாம். வருமானமே வரலைன்னா அப்புறம் திட்டமிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அப்போ தான் டென்ஷன் ஆகும், கரெக்டாக? அப்போ இந்த வருகின்ற வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள். வேகம் மட்டும் போதாது, விவேகமும் வேணும். அப்படி எடுத்துக்கோங்க. அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக கிடைக்கும். 7/12/2025 முதல் 24/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வர கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய பாரம் குறையும். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைய ஒரு பிரச்சனை உங்களை விட்டு விலகும். நீண்ட நாளைய பிரச்சனை கண்டிப்பாக விலகும். ஒவ்வொரு விதத்திலும் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். உத்தியோகத்தில், தொழில், வியாபாரத்தில், கூட்டாளிகளின் மூலமாக இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன ஒரு ஞானம் கிடைக்கும். பொறுமையாக வேலை செய்வீங்க. என்னதான் வேகம் விவேகம் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக வேலை செய்வீங்க. ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 25/12/2025 முதல் 10/1/2026 வரைக்கும் 2-7 குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் வர அற்புதமான மாற்றங்களை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இனிமையான மாற்றம். ஏன்னா சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகனோட இதில் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தனவரவு இருக்குங்க. அதேமாரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு பரிபூரணத்துவம் கிடைக்கும். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு இப்போ தேவையானதெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது அதை அற்புதமாக நிறைவேற்றுவீங்க. இந்த மேஷராசி அன்பர்கள் இனிமேல் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, சரியா? 11/1/2026 முதல் 15/1/2026 வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கும்போதே உங்களோட வேலைகள் வேக வேகமாக நடைபெறும். உங்களோட வேலைகள் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக கிடைக்கும். திடீர்னு ஒரு ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்திப்பீங்க நீங்களே. இந்த புனித பயணம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், காசி, ராமேஸ்வரம், அது இதுன்னு போயலாம் அப்படிங்கிற திட்டமிடல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுமாதிரி குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப இப்போ சப்போர்ட்டிவாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு விலகினவங்க உங்களை இப்போ புரிஞ்சுப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான மனமாற வழிபாடு பண்ணுங்கோ. ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான்
முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ. அப்படி முடியல தெரியல அப்படின்னா கேளுங்கோ. கந்த சஷ்டி கவச்சம் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.